வணக்கம். 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன போறாரு, ஃபண்ட் எப்படி பண்ண போறாரு, யாரை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மரகதம் குமரவேல் அந்த நின்ன தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சியை கொடுக்க போறாரா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலுமணி சில விஷயத்தை புறக்கணிக்கிறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய கோஷ்டி பூசலை எப்படி சமாளிக்க போறாரு. இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் அமைதியா இருக்காரு, எந்த கட்சியிலையும் சேரல, யாரும் அவரை கூப்பிடல. அப்ப அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு. இந்த பக்கம் நம்ம சண்முகம் அவர் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு. இப்படி பலவிதமான கேள்வி கேட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய வியூகம் என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, அதிமுக இனிமே கரையே ஏறாதுன்னு சில பேர். இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, அதிமுகவுக்கு தொண்டர்கள் கட்சிங்க, அது கரையேறும்னு சில பேர். இன்னொரு பக்கம் ஆர்வி உதயகுமார் நாவடக்கத்தோட பேசுங்க, எங்க கட்சியை பத்தி ரொம்ப ஓவரா பேசினீங்கன்னா அப்புறம் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு, இந்த 5 தொகுதிகளுக்கான இதுல பெரிய குதிரை பேரம் நடந்திருக்கு, இந்த வழக்கை விசாரிக்கணும், டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அவங்களை நிக்க வைக்க கூடாது தேர்தல் வழக்கு வேற போட்டிருக்காங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் அந்த மற்றும் பலர் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ஆட்சிக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் மக்கள். ஏன்னா தேர்தலை ஜெயிச்சாச்சு, இடைத்தேர்தலில் ஜெயிச்சே ஆகணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும், இது ரொம்ப முக்கியம். பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, நின்னதுல பாத்தீங்கன்னா நம்ம அம்பா சமுத்திரத்துல இசைக்கு சுப்பையா ஆகட்டும், மரகதம் குமரவேல் ஆகட்டும், சத்யபாமா ஆகட்டும், பெருந்துறையில ஜெயக்குமார் ஆகட்டும், இவங்கெல்லாம் திமுக அதிமுக வேட்பாளர்கள் ஜெயிச்சவங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிஎம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 தொகுதியிலையும் அவங்களையே மறுபடியும் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டாருன்னா பாத்தீங்களா, நாங்க யாரை நிக்க வச்சாலும் தளபதி முகம் ஒண்ணு போதுங்க அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு டிவிக்கே பேசும். அப்ப பழனிசாமியால பேச முடியாது. கட்சியில இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் பேர் என்னங்க அது அதிமுக இனிமே அவ்வளவுதானா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் அதிமுக இடைத்தேர்தலை நடத்திய விதம் எப்படிங்கிறது தெரியும். ஈரோடு கிழக்குல இவங்க என்ன பண்ணாங்க, விக்கிரபாண்டியில் என்ன பண்ணாங்க, அதிமுக ஆட்சியில என்ன பண்ணாங்க, இது திருமங்கலம் பார்வலான்னு அழகிரி ஒண்ணு பண்ணாரு, இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அப்ப ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிக்கு இப்பதான் வந்ததுனால ஒரு பெரிய பொருட்செலவு பண்றதோ இல்ல அதிகார துஷ்பிரயோகம் பண்ணதோ பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் நம்ம நேர்மையா இருக்கணும், மக்கள் பார்வையில நம்மளும் 10ஓட 11 போயிடக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப மெனக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா சில சர்ச்சைகளும் இருக்குது. இப்ப அங்க இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் ஆகட்டும், வேலுமணி அந்த தரப்பு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே போய் பார்த்தாரு. அப்ப ஒரு அதிமுக ஒரு பிரதான கட்சி இருக்கும்போது அவங்கள போய் பார்க்கறது அப்படிங்கிறது தப்பு, ஒரு சிஎம்ஏ போய் பார்க்கறது தப்பு. அப்படிங்கும்போது ஆதரவு இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்க வேணாம், பார்த்தாரு. நான் அது நடந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்துருக்கேன். நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஐடி விங் கடுமையா இன்னைக்கு சிஎம் தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ரியல் ஹீரோ என்னமோ, அதாவது என்னன்னா திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சிஎம் அவர்கள் இன்னைக்கு எந்த விதமான சின்ன தவறு நடந்தாலும் ஊதி பெருசாக்க இன்னைக்கு பல மீடியாக்கள் வந்துருச்சு. ஏன்னா இவங்க ஏற்கனவே கரை கண்டவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு சிஎம் உடைய அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, இன்னைக்கு அமைச்சர்கள் எதுவும் வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாது. இன்னொரு எலெக்ஷன் வர வரைக்கும் ரொம்ப ஏதாவது ஒன்று பேசி பிரச்சனை ஆயிடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்பவே பாத்தீங்கன்னா அந்த கொள்ளை பிரச்சனையில பெரிய லெவலுக்கு அதிமுகவும் திமுகவும் எடுக்கணும். ஒரு எதிர்கட்சிக்குன்னா பேசதான் செய்யணும். இன்னைக்கு நீங்க வருமானம் இல்லை, அதனால எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்கறது ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா கொள்ளையை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்பதான் சார் புதுசா வந்திருக்காங்க, அவங்க இனிமே துறையை கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகும். அப்ப கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். எடுத்த உடனே அவங்க மேல குறை சொல்றது தப்புன்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு மேல அவங்க தப்பு பண்ணா கேட்போம். ஆனா பழனிசாமி அவர்கள் என்ன நினைப்பாரு, வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன்ல இப்பவே ஆள் தேர்வு நடந்துட்டு இருக்கான். பசையுள்ள 3 தொகுதிக்கு ஆள் ரெடி பண்ணிட்டாராம். பெருந்துறை ரெடி பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் அவங்களுடைய பெல்ட், கொங்கு பெல்ட். பெருந்துறை ரெடி பண்ணிட்டாரு, இது ரெடி பண்ணிட்டாரு. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, மரகதம் குமரவேல் நின்ன இடம் அன்புமணி. அப்ப அன்புமணி கொடுக்கலாமா, ஏன்னா அன்புமணிக்கு வன்னியர் ஓட்டு இருக்கு, அப்ப அங்க கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமா கட்சியில இல்ல எங்களுக்கு மதுராந்தகத்தை கொடுங்க. சிஎம் என்ன சொல்றாரு, நீங்க திருச்சி கிழக்கு நில்லுங்க திருமான்னு முதல்ல கேட்டாரு, வேணான்ட்டாங்க. இப்ப மதுராந்தகத்தை அவங்க கேட்கறாங்களாம், கொடுப்பாங்களா இல்லையா தெரியல. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படியும் பழனிசாமி அவர்கள் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சா மிகப்பெரிய அளவுக்கு எடப்பாடி பேச ஆரம்பிச்சிருவாரு. பாத்தீங்களா, எங்க கட்சியில இருந்து ஆள் தூக்கி குதிரை பேரம் நடத்துனீங்க, மக்கள் எங்கள் பின்னாடி இருக்கிறார்கள்னு பேச ஆரம்பிப்பார். அப்ப இது இருக்கக்கூடிய சிஎம்க்கு கொஞ்சம் மக்கள் பார்வையில் ஆமாங்க என்னங்க மாட்டிக்கிட்டாரு அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப சிஎம்க்கு ஒரு வெற்றி கொடுக்கணும், எடப்பாடிக்கு ஒரு வெற்றி கொடுக்கணும்.
திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா திமுக அந்த இதுல நிக்கிற, அதனால அவங்களும் போரிடுவாங்க. பட் என்னன்னா திமுக எப்படி யோசிக்கணும், நம்ம ஆளை போட்டு அது எடப்பாடி தோக்கக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கும். எடப்பாடி ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் ஜெயிக்கக்கூடாது. அப்ப திமுக அங்க வேட்பாளரை நிக்க வச்சதுன்னா அது அதிமுகவுக்கு சிக்கல். அப்ப திமுக வேட்பாளரை வாபஸ் வாங்க வைக்க போதா, என்ன பண்ண போற, அதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போறாங்க, என்ன திமுக ஒரு ஊட்டு தெரியுமா, இப்பதான் வந்தது, இவர்கள் அநியாயமாக குதிரை பேரம் நடத்துகிறார்கள், வீண் செலவு, எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சி அராஜகத்தில் ஈடுபடும், இவங்க ஆட்சியில பண்ணதை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, அப்படி பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப இது ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டினா போட்டி கடுமையா இருக்கும். இது அன்புமணி அவர்கள் என்ன பண்ணுவார், ஏற்கனவே சொல்லிருக்காரு, பொது வேட்பாளரை நிறுத்தி வச்சு நம்ம டிவிக்கு டஃப் கொடுப்போம். அப்ப என்னன்னா எல்லா கட்சிகளுடைய ஆதரவோடு, இன்னொன்னு விசிகா கம்யூனிஸ்ட், விசிகா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிவிக்கு அது கம்யூனிஸ்ட் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல அந்த எம்எல்ஏக்கள் உடனே ரிசைன் பண்ணிட்டு போய் சேர்ந்தது தப்பு. அப்ப அந்த எம்எல்ஏக்களை நிக்க வைக்கும் போது கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிக்குமா, இதுதான் திக்கல். அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆதரவு தெரிவிக்கலைன்னா அது என்ன இருந்தாலும் கொஞ்சம் இடர்பாடு தான். அதனாலதான் இப்பவே ஆட்களை தயார் பண்ணிட்டாராம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பசையுள்ள வேட்பாளர்கள் மட்டும் இல்லையா, பார்ட்டியும் கொடுக்குறாங்களாம் காசு, பார்ட்டியும் பணம் கொடுக்குது, பெரிய அளவுக்கான செலவு பண்ணுவோம். இந்த எலெக்ஷன்ல நம்ம யாருன்னு காமிக்கிறோம், நம்மளுடைய ஏரியா. அப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய குறிக்கோள் வெற்றி, இல்லைன்னா 2வது தடவை வரணும், அந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கணும், அப்ப நம்ம சொல்லிக்கலாம். அப்ப அதிமுக இன்னும் புத்துணர்வோடு இருக்குங்கிறது மக்கள்கிட்ட பதிவு வைக்கணுங்கிறதுக்காக வேக வேகமாக பல முடிவுகளை எடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடைஞ்சல் தர மாதிரி உங்களுக்கு தெரியும், சேமா வேலுசாமி அவர் அமைச்சராளா இருந்தாரு, அதுக்கப்புறம் பாவம் இந்த விபத்தை வேகமா ஏற்படுத்திட்டு போனாருங்கிறதுக்காக ஜெயலலிதா ஆட்சியில பதவி பறிக்கப்பட்டது, அதோட முடிஞ்சது அரசியல் வாழ்க்கை. என்னைக்கு வேலுமணி வந்தாரோ அன்னையில இருந்து அவருக்கு போச்சு, அமைதியா இருந்தார், ஆனா விசுவாசமா அங்கேயே இருந்தார், நிறைய கட்சிக்கு போவாங்க போகாம இருந்தார். இப்ப அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாச்சு, பொறுப்பேற்காம இருந்தாரு, 2 நாளைக்கு முன்னாடி பொறுப்பேற்கிறாரு. வேலுமணி அங்க வரல, வேலுமணி ஆதரவாளர்னு வரல. அப்ப ஏற்கனவே ஒரு கோஷ்டி இருந்தது, இப்ப இன்னும், ஏன்னா ஏற்கனவே ஒரே கோஷ்டி தான், வேலுமணி கோஷ்டி தான், மற்றபடிலாம் மற்ற கோஷ்டிலாம் அடிச்சு வச்சிருந்தாரு. இப்ப புதுசா ஒரு சக்தி வந்திருக்கு. அப்ப இந்த கோஷ்டி அரசியல் அதிகமாகி கொண்டு இருக்கிறது கொங்கு மண்டலத்துல. அப்ப என்ன சிக்கல்னா, பெருந்துறையில யாரை போட்டாலும் ஒரு குரூப் வேலை செய்யாது, இது ஒரு சிக்கல் இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி பேசிதான் தீக்கணும். இன்னொரு பக்கம் கட்சியில இருந்துகிட்டே இல்லாத இருக்கக்கூடிய நம்ம சிவி சண்முகமாகட்டும், நம்ம விஜயபாஸ்கர், இவங்களை எப்படி அவர் பண்ண போறாரு? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவில் இருக்காராம், சிவி சண்முகம் இவங்க வேணாங்கன்ட்டாராம், வேணாம் பரவாயில்ல இந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், விட்டுருங்க. ஏன்னா பதவியை பறிச்சிங்கன்னா அது டிவிக்கில போயிட்டாங்கன்னா, இப்போ டிவிக்கில என்ன பிரச்சனை, டிவிக்கில சேர்க்க மாட்டாங்க. இப்போ சிஎம்க்கு ஏன் சில இடத்துல நல்ல பேருனா, இப்போ எல்லாரும் அவர் நினைச்சிருந்தா சேர்த்துருக்கலாம்ல, 2 பேரையும் வாங்க என் கட்சியில் நெல்லுங்க, வேணான்ட்டாராம். ஏன்னா ஊழல் பிரச்சனைங்க, இவங்க 2 பேரும் சேர்த்தா எனக்கு இது பேர் கெட்டு போயிடும், வேணான்ட்டு. இப்போ என்ன சிக்கல்னா, விஜயபாஸ்கர் எந்த கட்சிக்கு போவார், திமுகட்டையும் பேசிட்டு இருக்காரு பொழுது திமுகலையும் டேம் ஏதோ சரியா அமையல, சிவி சண்முகம் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டாராம். அப்ப இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம முடிஞ்சா எடப்பாடி கிட்ட போகணும் அவங்க. இந்த 2 பேரும் எடப்பாடி கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பை அவங்க கூட இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி வேணான்ட்டாராம், கூட இருக்கவங்க பேச்சுவார்த்தை வேலுமணி எல்லாம் பேசிட்டு இருக்காராம், வீரமணியும் பேசுறதா சொன்னாங்க. அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுக வேகம் எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஐடிவிங்க திமுக நம்ம டிவிக்கு ஐடிவிங்க முதல்வரை கடுமையா விமர்சிச்சு, உங்க கூட இருக்கவங்க தான் உங்களை முட்டு சந்து கொண்டு போயிட்டாங்க, இது கூட தெரியாம எங்க மேல பாயிறீங்களே அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. அப்ப டிவிக்கே டிஎம்கே போட்டி மாதிரி இதை கொண்டு போகுது டிவிக்கே, திமுக அதை விரும்புது, அப்படிதான் கொண்டு போகுது. நடுவில் அதிமுக காண போயிடுச்சு. அதனால என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அவரை திட்டின உடனே கடுமையான காட்டமான ஒரு அறிக்கை, அது மூலம் ஆர்வி உதயகுமார் விட்டு பேச வைக்கிறது, அதிமுக ஐடிவிங்க வச்சு பேச வைக்கிறது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்னி அரசு உங்ககிட்ட இது கேட்டாரு, நீங்க அப்ப நடிகரா இருந்தீங்க, உங்ககிட்ட நிதி கேட்டாரு, ஈழத்தமிழர் நிதி வெறும் 500 ரூபா தான் கொடுத்தீங்க, உங்களுடைய பழைய வரலாறு தெரியுமா, கோட் ஷூட் மாட்டிக்கிட்டா என்ன அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சு எங்களை நீங்க திட்டுங்கன்னு அதிமுக கூப்பிடுது. இருக்கக்கூடிய சிஎம் என்ன சொல்ற, நீங்க உங்களை திட்ட மாட்டாங்க, நான் ஸ்ட்ரைட்டா திமுக தான் திட்டுவேன் அப்படிங்கும்போது பழனிசாமி அவர்களுக்கு ஸ்பேஸ் இல்லாம போகுது. ஆனா ஸ்பேஸை உருவாக்க அவர் ட்ரை பண்றாரு. அதனால அதிமுக அப்படிங்கிறது வரக்கூடிய இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. இடைத்தேர்தல் களகட்டும், அதுல மாற்று கருத்தையில உங்களுக்கு தெரியும். இப்ப வேற நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் யாரோட போட்டி போடுறாருன்னே தெரியல. இன்னொரு பக்கம் மாற்றம் அப்படிங்கிற பேர்ல அண்ணாமலை வந்திருக்காரு, அவருடைய வீச்சு எப்படி இருக்கும், அவர் அதுல ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்க போறாரா, இல்ல பொது தேர்தல் தான் அவர் ஸ்டாண்டா, இப்படி பலவிதமான
விதமான கேள்விகள் இருக்கிறது. இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான இடைத்தேர்தலாக இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி பெருசாக அராஜகம் பண்ணாது நான் உறுதியாக நம்புறேன். எதிர்கட்சிகளும் சும்மா இதை விடாது, அவங்களுக்கு இறங்கி அடிப்பாங்க. அப்போ ஒரு கடும் போட்டியாக இருக்கும். பார்ப்போம் யார் ஜெயிக்கலாம். நீங்க சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு உங்க கருத்தையும் சொல்லுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.